சிறுகடிக்க ஆசை சரியல்ல டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மனோஜ் அந்த நிலமையில பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா, அம்மா வந்துட்டேன்லடா, உன்னை நான் காப்பாற்றிடுவேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு மனோஜ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த தப்பும் பண்ணலடா மனோஜ், நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் இதெல்லாம் பார்த்த உடனே யாரும்மா நீங்கள் அக்யூஸ் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அக்யூஸ்டா? என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவன் என்னுடைய பிள்ளை சார், அவன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியுமா? அவன் எவ்வளோ படிச்சிருந்தா என்ன, எல்லாத்துக்கும் கிரிமினல் வேலையை தானே பார்த்து வச்சுட்டு இருக்கான், அதுக்காக தான் படிச்சிருப்பான் போல இருக்கு, நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, அவன் ரொம்பவே நல்லவன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார்? இவன் தானே பெத்த அப்பனோட கையெழுத்தை போட்டு கடன் வாங்கியிருக்கான், இவெல்லாம் நல்லவனு நீங்கள் மட்டும்தான் சொல்லணும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம லாயர் இருந்துட்டு விஜயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மனோஜ் மேலே தப்பு இருக்குது, அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதை விட்டுட்டு இவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா சொல்லி கூட்டிகிட்டு போங்க, என்ன ஃபேமிலியோ இது அப்படின்ற மாதிரி போலீஸே ஒரு பக்கம் வெக்ஸாகி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வாங்க பெரியம்மா வெளியே போகலாம், என் மனோஜ் இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன், அவன் எந்த தப்பும் பண்ணலை, அவனை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அடுத்த நிமிஷமே நம்ம முத்தைய இருந்துட்டு அம்மா தயவு செஞ்சு வாங்க வெளியில் ப்ளீஸ்மா, அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம், உங்களால் தான் இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான், ஏன்னா நீங்கள் தானே அந்த கந்துவட்டிக்காரர்கிட்ட எதேதோ பேசி இப்போ எல்லா கோவத்தையும் இவங்க பக்கம் திருப்பி விட்டுட்டீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் முத்துவையும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி வராங்க. மனோஜ் நீ இந்த நிலைமையில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க மனோஜ், நீ எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை யாரடி இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படவும், அதுக்கடுத்ததாக போலீஸ் இருந்துட்டு நீ யாருமா, நான் மனோஜ் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் மேலே எந்த தப்பும் இருக்காது, யாரோ அவரை தூண்டி விட்டு தான் அவர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க, அவங்கள வேணா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, மனோஜை மட்டும் விட்டுருங்க, அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் விட முடியாது, யாரை பார்த்து பேசினோமோ அவங்கள பார்த்து பேசினா இந்த கேஸை வாபஸ் வாங்கலாம், சரிங்க சார் நான் அவரை பார்த்து பேசி அவர் வாயாலே இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளையை நான் தான் வெளியே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் இருந்துட்டு முதல்ல விஜயாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அவரை எப்படியாவது நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறோம், அவர்கிட்ட போய் அந்த ஃபைனான்ஷியர் கிட்ட போயிட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், சாயங்காலத்துக்குள்ளே மனோஜ் மட்டும் வீட்டுக்கு வரலன்னு நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா லாயர்கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ அந்த சிந்தாமணி மேலே தான் டவுட்டாக இருக்குது, அந்த சிந்தாமணி தான் அந்த வட்டிக்காரர்கிட்ட எதேதோ சொல்லி எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ ஒன்று, ஆனால் இதுக்கு 3 வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, அண்ணாமலை இருந்துட்டு என்னோட கையெழுத்தை தான் என் பிள்ளை போட்டிருக்கான், அதனால் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணால் கிடைக்கும். இன்னொன்று, அந்த வட்டிக்காரரே வந்து கேஸ் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு எனக்கு என்னமோ சார் ரோகிணி மேலே தான் டவுட்டாக இருக்க, அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக சிந்தாமணி தான் சொல்லியிருக்கணும், சிந்தாமணி மூலயமா இது இப்படி ஒரு நாடகத்தை அந்த ரோகிணி ஆடியிருக்கா, இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டா மனோஜா அது பக்கம் இழுத்துக்கலாம்ல, அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு சிந்தாமணியை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிந்தாமணியை தேடிட்டு போகிறாங்க. அங்கே வந்து மாமினா வந்து காஃபி சாப்பிடுவா, நான் ஒன்றும் வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்காகவோ காஃபி சாப்பிட்றதுக்காகவோ வரல, அவரோட அண்ணனை நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி வச்ச, நான் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி வச்சேன், அவர் செஞ்ச ஃபோர்ஜரி கேஸ்க்கு அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ சொல்லி தான் எல்லாமே நடக்குதுன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஓ அப்படியா கண்ணு, எல்லாமே தெரிஞ்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம், நீ என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவ அவமானப்படுத்துவ, என்னை மிதிச்சுட்டு நீ போய் சங்கத்தை தலைவியாகுவ, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அது மட்டும் கிடையாது ஏம்மா, உன் மாமியார் கூட நான் சேர்ந்தது காரணமே உன் மாமியாருக்கு உன்னை பிடிக்காது. அதே மாதிரி உங்கள் மாமியார் வீட்டு பேரில் இருக்கிற அந்த வீடு எத்தனை கோடி ரூபாய்க்கு போகும் தெரியுமா? அதனால தான் நான் உங்கள் மாமியார் கூடயே பழக ஆரம்பித்தேன். இப்போ அந்த வீடும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே எங்கேயில வந்து சேரப்போகுது. அந்த வீடு தான் உங்கள் மாமனாருக்கு பெரிய சொத்து இல்லை. அந்த சொத்து போச்சுன்னா மூச்சு நின்று போயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அடுத்தவங்களை இவ்வளோலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்னோட இன்னொரு பிஸ்னஸ் உனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிஸ்னஸ்க்காக தான், அந்த வீட்டை நான் எழுதி வாங்குறதுக்காக தான் இது எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த வீட்டில் இருந்து ஒரு சிங்கிளை கூட உன்னால் எடுக்க முடியாது. நீ நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட அளவுக்கு மீறி வட்டி வாங்குறல. ஒட்டுமொத்த பேரும் எல்லாரும் சேர்ந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ இந்த ஜென்மத்துக்கும் வெளியில் வராது முடியும் அளவுக்கு நான் உன்னை செஞ்சுடுவேன். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் உனக்கு டைமு அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி இருந்துட்டு அந்த ஃபைனான்ஷியல் கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.